மறக்க குடியுங்கள், உங்கள் துக்கத்தை மறக்க குடியுங்கள். ஆனால் ஒன்றோடு குடியுங்கள், ஒளிமயமாக இருங்கள். புரியுதா? 2 அல்லது 3க்கு மேல் போனால் யமன் கண்டிப்பாக உமது அருகில் வந்து அமர்ந்திருப்பான். எதற்காக? நீ எப்பொழுது மூச்சை விடுவாய், உன்னை அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா போடலான்னு அவன் உஷாராக வந்து உன் பக்கத்தில் உட்காந்துருவான். அதனால் ஏன் மதிப்பிரிய நண்பர்களே, இதுக்கு மேலேயாவது உஷாராக இருங்க. ஒன்றோடு குடியுங்கள், ஒளிமயமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க பாரதம். இன்னொன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் இப்பதிவை போடுவதால் இந்த திமுக அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்ணி டாஸ்மாக் கடையை வளர்ப்பதற்காக இந்த பதிவை போட்டுள்ளேன் என்று யாரும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். நான் ஒரு சுயநலவாதி அல்ல, பொது நலவாதி. எனக்கு எது தவறு என்று படுகிறதோ அதை அந்த ஆண்டவனே வந்து தடுத்தாலும் நான் உண்மையைத்தான் பேசுவேன். எப்பொழுதுமே வெல்வது உண்மை, வீழ்வது பொய்மை. வாய்மையே வெல்லும். இது எங்கள் தாத்தா. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எங்கள் தாத்தா அந்த பழமொழியை சொல்லி கொடுத்தாரு. வாய்மையே வெல்லும். வாழ்க. இத்துடன் இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்குது, பேசினே போகலாம். எனக்கு நேரம் மிக 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 குறைவாக உள்ளது. அடுத்த பட்ஜெட் மீட்டிங் ஒன்றில் பேச இருப்பதால் எனது பேருரையை இத்துடன் சிற்றுரையாக மாற்றிக்கொண்டு உங்களுடன் பிரியா விடை பெறுகிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உத்திரமேரூர் டைகர் வில்லேஜ் எஸ்பி முருகேஸ்வரன். வாழ்க வளமுடன், வளர்க பாரதம். ஜெய் ஹிந்த். வாழ்க பாரத மாதா. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.